அல்லேலூயா. அப்படி அவர்கள் நம்பினபடியினாலே அந்த தேவனை விசுவாசித்து அந்த விசுவாச வாழ்க்கையினை அவர்கள் வாழ்ந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. Thank you Jesus. Thank you Lord. Thank you Jesus. Hallelujah. Thank you Holy Spirit. Thank you Lord. அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட பேசும்படியாய் ஆண்டவரே இந்த வேளையிலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். நீங்க பேசுங்க ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். தலை சாய்க்கும் கல்நீரையா, மூலை கல்நீரையா, தலை சாய்க்கும் கல்நீரையா, மூலை கல்நீரையா, இது வானத்தின் வாசல். ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். இது வானத்தின் வாசல். இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிற அந்த தலைப்பு என்னன்னு சொன்னா, தேவனோடு போராடுதல். தேவனோடு போராடின ஒரு மனிதனான யாக்கோபை பற்றி நாம் இந்த நாளிலே தியானிக்க இருக்கிறோம். ரெஸ்லிங் வித் காட் என்ற தலைப்பில்
நாம் என்ன பண்ண போறோம்? ஒரு சில காரியங்களை, ஒரு சில சம்பவங்களை நாம் என்ன பண்ண போறோம்? தியானிக்க போறோம். அல்லேலூயா. யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன் இன்றைய நாளிலும் உங்களையும் ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. அவன் எப்படி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான், அந்த ஆசீர்வாதத்துக்கான தகுதியினை அவன் எப்படி வளர்த்து கொண்டான் என்கிற காரியத்தை நாம் என்ன பண்ண போறோம்? இந்த நாளில நாம பார்க்க போறோம். அல்லேலூயா. சங்கீதம் 46 இப்படியா எழுதியிருக்கு, அதை பார்க்க வேண்டாம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். அந்த யாக்கோபின் தேவன் இந்த நாளிலே உங்களோடு கூட பேசி உங்களுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருப்பார். அப்படிதானே? உங்களோடு கூட பேசி இருப்பார். அந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதங்களை நீங்க எப்படி பெற்றுக்கொள்ளலாம் என்கிற ஒரு காரியத்தை ஆண்டவர் உங்களோடு கூட பேச போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. உடன்படிக்கையின் மூலமாக இந்த வேதத்தின் முற்பிதாக்களோடு தேவன் பேசி கொண்டு வந்துள்ளார். இந்த தேவனுக்கு என்ன பேருன்னா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்கிற முற்பிதாக்களின் கடவுள் என்று சொல்லி அவருக்கு பெயர். அவர் என்ன பண்ணினார்னா அந்த மனிதர்களோடு ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி, அவர் உடன்படிக்கையின் தேவன், அதான் ஒரு பேர் யாவே கடவுள், யெகோவா தேவன். அந்த மக்களோடு ஒரு உடன்படிக்கையை அவர் ஏற்படுத்தி கொண்டு அந்த உடன்படிக்கையின் மூலமாக அவர் என்ன பண்றாரா, God celebrates his relationship with individuals. ஒவ்வொரு தனிப்பட்ட நபரோடும் கூட அவர் உடன்படிக்கையை ஏற்படுத்தி கடவுள் அந்த உறவினை அவர் கொண்டாடுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த நாளிலே யாக்கோபோடு அவர் எப்படி அந்த உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொண்டார் என்று சொல்லி நம்ம பார்க்க போறோம். அல்லேலூயா. அவர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்து கொண்டார், ஈசாக்கோடு உடன்படிக்கை செய்து கொண்டார், அதன் தொடர்ச்சியாக யாக்கோபோடும் அவர் உடன்படிக்கை செய்து கொண்டார். அல்லேலூயா. கடவுள் உங்களோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்திருப்பார். ஆனால் நீங்க உடன்படிக்கை செய்திருக்கிறீங்களா? சொல்லுங்க. ஆண்டவரோடு நீங்க உடன்படிக்கை செய்திருக்கிறீங்களா? உடன்படிக்கைக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு திருமணம். அல்லேலூயா. நீங்க ஆண்டவரோடு கூட நீங்க ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறீங்க. எங்க? ஞானஸ்தானத்தோடு கூட அவரோடு கூட ஒரு உடன்படிக்கையை செய்திருக்கிறீங்க. அல்லேலூயா. ஆண்டவரே, உங்களோடு கூட நான் மரிக்கிறேன், இந்த உலகத்தின் பாவத்திற்கும் எல்லாவற்றிற்கும் நான் மரிக்கிறேன். இயேசுவே, நீர் எப்படி உயிரோடு கூட எழுந்தீரோ அதே போல இந்த தண்ணீரில் இருந்து நான் எழுந்து உயிர் தெழுந்த வாழ்க்கையை நான் வாழ போகிறேன் என்று சொல்லி அவரோடு கூட நீங்க ஒரு உடன்படிக்கையை செய்து கொண்டீங்க. இந்த உடன்படிக்கையானது ஒவ்வொரு நாளிலும் புதுப்பிக்கப்படணும். ஏதோ ஒரு நாளிலே அந்த உடன்படிக்கை அது முடிஞ்ச கதை இல்லை. ஒவ்வொரு நாளிலும் அந்த உடன்படிக்கையை நீங்க என்ன பண்ணணும்? அவரோடு கூட புதுப்பிக்கணும். உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொண்டால் தான் அந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. இந்த யாக்கோபு ஏசாயா 43:1 நீங்க பாப்பீங்க, இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த யாக்கோபை அவர் என்ன பண்றாரு? சிருஷ்டித்தார். நாம் எல்லோரையும் சிருஷ்டிக்கிறவர் அவர்தான். அல்லேலூயா. அந்த சிருஷ்டித்த அந்த யாக்கோபை தேவனாகிய கர்த்தர் என்ன பண்றாருன்னு சொன்னா, அவருடைய வாழ்க்கையிலே நடைபெறக்கூடிய பல்வேறு போராட்டங்கள், தோல்விகள், அவமானங்கள், நிந்தைகள், இவை எல்லாவற்றிலும் அவனுக்கு ஒரு படிப்பினையை கற்றுக் கொடுக்கிறார். ஒரு படிப்பினையை கற்றுக் கொடுத்து அவனை உடைத்து உருவாக்கி இஸ்ரவேலாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த நாளிலும் நீங்கள் தேவனோடு கூட உடன்படிக்கை செய்து கொண்ட அந்த நாளை நினைத்து பாருங்கள். அந்த நாளில் இருந்து இந்த நாள் மட்டும் தேவன் உங்களை உடைத்து உருவாக்கி கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில தோல்வி வந்திருக்கலாம், அவமானங்கள் வந்திருக்கலாம், நீங்கள் விழுந்து போய் இருக்கலாம், சோர்ந்து போய் இருக்கலாம், ஆனால் தேவன் உங்களை உருவாக்குகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் இஸ்ரவேலின் தேவன்.
அல்லேலூயா. யார் அந்த இஸ்ரவேலன் என்று சொன்னால் நீங்களும் நானும் தான் அந்த ஆவிக்குரிய இஸ்ரவேலன். அல்லேலூயா. யாக்கோபுக்கு தந்தருளின அந்த ஆசீர்வாதங்களை இந்த நாளிலே நாம் எப்படி பெற்றுக்கொள்வோம் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். யாக்கோபு மேற்கொண்ட முதலாவது ஒரு போராட்டத்தை நாம் என்ன பண்ண போறோம்? அதிகாரம் 25 ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்துல பிற்பகுதியில நம்ம என்ன பண்ணலாம்? அந்த காரியத்தை நாம வாசிக்கலாம். 21வது வசனத்திலிருந்து நம்ம வேகமாக இந்த காரியங்களை நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறதுனால நான் சொல்லுகிற வசனத்தை மட்டும் நீங்க என்ன பண்ணா போதும், படிச்சா போதும். மற்ற வசனங்கள்லாம் நீங்க வீட்டுல போய் என்ன பண்ணிக்கலாம்? தியானிக்கலாம். அல்லேலூயா. 19வது வசனத்துல இருக்கு, ஆபிரகாமின் குமாரனாகிய ஈசாக்குடைய வம்ச வரலாறு. நாம் தியானிக்க போகிற அந்த வேதாகம புருஷன் யார் என்று சொன்னால் யாக்கோபு. யாக்கோபுடைய தகப்பன் யார்? ஈசாக்கு. அந்த ஈசாக்குடைய வம்ச வரலாறு தான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. 20வது வசனத்துல பார்த்தீங்கன்னா ஈசாக்குடைய மனைவி ரெபெக்காளுக்கு பிள்ளை இல்லாது இருந்தது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அல்லேலூயா. 21வது வசனத்துல நீங்க பாருங்க, நான் சொல்லுகிறது 25ஆம் அதிகாரம் 21வது வசனம். ரெபெக்காளுக்கு பிள்ளை இல்லாது இருந்தது. மலடியாக இருந்தால் பிள்ளை இல்லாது இருந்தால் என்ன பண்ணுவாங்க? ஹாஸ்பிட்டல் தான் எடுத்து உடனே போவாங்க. ஏதாவது உடம்பு சரியில்லை, ஏதாவது வியாதி என்ன பண்ணுவோம்? டாக்டர் தான் பார்ப்போம். ஆனா வேதம் என்ன தெரியுமா சொல்லுது? நீ முதல்ல என்னை தேடு சொல்லு. அல்லேலூயா. டாக்டருக்கு போலாம், ரெண்டாவது போலாம், ஆனா முதல்ல யாரை தேடணும்? தேவனை தேடணும். தேவனை தேடணும். பாருங்க, இவன் என்ன பண்ணா? ஈசாக்கு தன் மனைவிக்காக ஜெபித்தான் என்று சொல்லி அங்க இருக்குது. அல்லேலூயா. தன்னுடைய மனைவிக்காக அவன் ஜெபித்தான். நீங்க உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியத்திற்காக, தகப்பன் தன் பிள்ளைகளுடைய காரியத்துக்காக ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்தினுடைய அந்த வேண்டுதலை கர்த்தர் கேட்பார். அந்த வேண்டுதலை கேட்டு அதுக்குரிய காரியங்களை அவர் தருவார். பாருங்க, இங்க ஈசாக்கு தன் மனைவிக்காக வேண்டுதல் செய்தான், ரெபெக்காள் கர்ப்பம் தரித்தாள். அல்லேலூயா. அவ்வளவுதான் செய்கிற ரகசியம் அதுதான். உங்க வீட்டுல எந்த தேவை இருக்கு, எந்த பலகீனமா இருந்தாலும், எந்த தேவையாய் பொருளாதார தேவை எதா இருந்தாலும் நீங்க ஜெபிக்கணும். குறிப்பாய் குடும்ப தலைவன், குடும்ப தலைவி, நீங்க ஜெபிக்கும் பொழுது அந்த தேவை நிச்சயமாய் சந்திக்கப்படும். ஏன்னா நம்முடைய தேவனுக்கு ஒரு பெயர் இருக்கு, என்ன? ஜெபத்தை கேட்கிறவர் என்பது அவருடைய நாமம். அல்லேலூயா. அவரால் ஜெபத்தை கேட்காம இருக்கவே முடியாது. அவரால் என்ன பண்ண முடியாது? ஜெபத்தை கேட்காம இருக்க முடியாது. பால் குடிக்கிற ஒரு பிள்ளை அந்த குழந்தை அழுகிறதை பார்த்து கொண்டு அந்த பெற்ற தாயினால் சும்மாவே இருக்க முடியாது. என்ன பண்ணுவா? ஓடி வாடி அணைத்துக் கொள்வாள். அப்படிதான் நம்முடைய தேவன். நீங்க ஒரு காரியத்தை கேட்கும் பொழுது அந்த காரியத்துக்கு பதில் கொடுக்காமல் இருப்பதற்கு அவர் ஒன்றும் செவிடு கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா. இங்க பாருங்க, ரெபெக்காள் கர்ப்பம் தரிக்கிறாள். கர்ப்பத்தில் 2 பிள்ளைகள் மோதிக்கொள்ளுகிறார்கள். கர்ப்பத்திலேயே மோதல் நடக்கிறது. முதல் போராட்டம் அந்த கர்ப்பத்தில் யார் இருக்கான்னு சொன்னா ஏசா, யாக்கோபு. ஏசா, யாக்கோபு இருக்கிற இரட்டை பிள்ளைகள் ரெபெக்காளுடைய கர்ப்பத்தில் இருக்கு. ரெபெக்காளுடைய கர்ப்பத்திலேயே 2 பேரும் மோதிக்கொள்ளுகிறார்கள், சண்டை போட்டுக் கொள்கிறார்கள், ஃபைட்டிங் வித் ஈச் அதர். இதுதான் முதலாவது போராட்டமாக நான் சொல்கிறேன். அல்லேலூயா. யாக்கோபுடைய முதல் போராட்டம் அவனுடைய தாயின் வயிற்றில் இருந்தே தொடங்குகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இவன் என்ன பண்றா? ரெபெக்காள், ஐயோ 2 பிள்ளைகளும் ஒண்ணு சண்டை போட்டுக்கிறாங்க, வைத்துக்கிட்டாங்க. இதை தாய்மார்கள் உணர்ந்தது இல்லை. அவங்க என்ன பண்ற? கர்த்தரிடத்துல போய் விசாரிக்கிறாங்க. கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உன் வயிற்றில் 2 தேசங்கள் இருக்கு, 2 நாடு. யாக்கோபை வைத்து ஒரு தேசம், ஏசாவை வைத்து ஒரு தேசம் என்று தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். அதுல முக்கியமானது ஒண்ணுன்னா, மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்பது. மூத்தவன் யாரு? ஏசா. நீங்க படிச்சீங்கன்னா, தொடர்ந்து படிச்சீங்கன்னா, ஏசா தான் ரோமம் தரித்தவனாக, சிவந்த நிறம் உள்ளவனாக, சர்வாங்கமும் ரோம அங்கி போர்த்தப்பட்டவன் போல யார் வெளில வந்தா? ஏசா வெளியில வந்தா. அதோட முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, இந்த யாக்கோபு என்ன பண்றான்னா, யாருடைய காலை பிடிச்சிட்டு வெளில வரான்? தன்னுடைய அண்ணனுடைய குதிகாலை பிடிச்சிட்டு என்ன பண்றான்? அவன் வெளியில வரான். அல்லேலூயா. His hand holding
ஏசாஸ் ஹீல். அவருடைய குதிகால புடிச்சுக்கிட்டே வெளியில வரான், முன்னேற விடமாட்டான். அல்லேலூயா. இதுல இருந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், அவருடைய ஒரு குணாதிசயத்தை நீங்க பார்க்கலாம். யாருடைய குணாதிசயம்? யாருடைய குணாதிசயத்தை? யாக்கோபுடைய குணாதிசயத்தை பார்க்கலாம். எபிரேய மொழியில ஹீல், குதிகால் என்பதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு என்ன சொல்லுனா, அக்கு அப்படின்னு பேர். அதை வச்சுதான் யாக்கோப், ஜாக்கப், யாக்கோபு அப்படின்னு சொல்லி பேர் வச்சான். குதிகாலில் இருந்துதான் யாக்கோபுக்கு அந்த பேர் வருது. அல்லேலூயா. He clutches the heel அப்படின்னு அர்த்தம். யாக்கோபுக்கு பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த குதிகாலை பிடிக்கிறவன் அப்படின்னு அர்த்தம். கிராபர், ஹீல் கிராபர். அல்லேலூயா. குதிகாலை பிடிச்சுக்கிட்டே வெளியில வர. உங்களுக்குலாம் ஒரு சின்ன கதை உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. குதிகாலை பிடிச்சிட்டு வெளில அவருடைய குணாதிசயம் எப்படின்னு சொல்ற பாருங்க. ஒரு வெளிநாடுகளுக்கு நண்டுகளை ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு நிறுவனம், அது பல்வேறு நாடுகள்ல இருந்து அந்த கம்பெனிக்கு வரும். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு கூடையிலையும் என்ன பண்ணுவாங்க, எந்தெந்த நாட்டோட நண்டுன்னு சொல்லி அந்த கூடையில அந்த நண்டு பேரை, அந்த நாட்டினுடைய பெயரை ஒட்டி இருப்பாங்க. இந்தியா, ஆஸ்திரேலியா, அப்புறம் இலங்கை, பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாட்டிலிருந்து வரக்கூடிய அந்த நண்டுகளை ஒரு கூடையில போட்டு அந்தந்த கூடைக்கு அந்தந்த நாட்டினுடைய பெயரை எழுதியிருப்பாங்க. ஒரு சமயம் கப்பல் போயிடுச்சு, நடுக்கடலும் போயிடுச்சு. அங்கே ஒரு ஃபோன் வருது அந்த மேனேஜர். என்ன ஐயா, எல்லா கூடையும் மூடி இருக்கு, ஆனா ஒரே ஒரு கூடையில இருக்கிறது மட்டும் மூடி திறந்து இருக்குது. நாங்க என்ன பயப்படுறோம்னா, அந்த கூடையில இருக்கிற நண்டெல்லாம் வெளியில போச்சுன்னா நாய் கூடையா கப்பல், நாங்க பயமா இருக்கியான்னு சொல்லி. ஒன்றும் பயப்படாதீங்க, அது எந்த கூடை, எந்த நாட்டோட கூடைன்னு சொல்லி பாருங்க. அது எந்த நாட்டோட கூடை? இந்திய நாட்டோட கூடை. அது சொன்னோட அப்பா ஒன்றும் பயப்படாதீங்க, அந்த நண்டுலாம் இங்க என்ன பண்ணாது, வெளியில போகாது. ஏன் வெளில போகாது? ஏன்னா வெளில போகாது? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு நண்டு மேலே ஏறும், இன்னொரு நண்டு அது கால் பிடிச்சி இழுத்துட்டு இது மேலே ஏற பார்க்கும். இன்னொரு நண்டு என்ன பண்ணும், பிடிச்சி காலை பிடிச்சி இழுத்துடும். இப்படி எந்த நண்டும் கூடையை விட்டு வெளியில போகாது, பயப்படாதீங்கன்னு சொல்லி. அல்லேலூயா. இப்போ இந்திய நாடு ஆட்கள்லாம் அப்படிதான் இருப்பாங்களோ. ஒருத்தனை முன்னேற விடாம சுயநலம், தான் மட்டும் போகணும், மற்றவங்க யாரும் என்ன பண்ணக்கூடாது, முன்னேறக்கூடாது. அப்படிதான் யாக்கோபு. இந்த யாக்கோபுன்ற பேருக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா, திருட, எத்த, வஞ்சக, லயர், பொய் சொல்ற. அல்லேலூயா. தான் மட்டும் முன்னேறணும், தான் மட்டும் ஆசீர்வாதங்களை பெறணும், மிச்சபடி நல்லவன். அல்லேலூயா. மிச்சபடி நல்லவன், சுயநலம் அவனுக்கு நிறைய, தான் மட்டும் முன்னேறணும் என்கிற எண்ணத்துல அவன் உடையவன். அல்லேலூயா. அது தாயின் வயிற்றிலே அவன் போராடி சர்வைவல் தான், ஃபிட்னஸ் ஃபார் தி சர்வைவல்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அதுபோல யாக்கோபு தான் வாழ வேண்டும், முன்னேற வேண்டும் என்பதற்காக தாயின் வயிற்றில் இருந்து போராடிய ஒரு மனிதன். ஒரு இரண்டாவது போராட்டத்தை நாங்கள் என்ன பண்ணலாம் பார்க்கலாம் அப்படின்னா, அது 27ஆம் வசனத்திலிருந்து 34வது வசனம் வரைக்கும் உள்ள காரியங்களை நம்ம பார்க்க போறோம். இரண்டாவது போராட்டம், யாக்கோபு மேற்கொண்ட இரண்டாவது போராட்டம் 27லிருந்து 34 வசனம் வரைக்கும் இருக்கு. அங்க நீங்க பாத்தீங்கன்னா, ஏசா வனசஞ்சாரியாக இருந்தார் என்று சொல்லி, வேட்டைக்கறி யாருக்கு பிடிக்கும், அவங்க அப்பா யாருக்கு, ஈசாக்கு பிடிக்கும். அதனால என்ன பண்ணுவாங்க, ஏசா வேட்டைக்கு போயிட்டு நல்ல கறி சமைச்சு கொண்டாந்து யாருக்கு கொடுப்பான், ஈசாக்குக்கு கொடுப்பான் அப்பாவுக்கு. அதனால ஈசாக்குக்கு ஏசானா ரொம்ப பிடிக்கும், யாக்கோபு பிடிக்கும். ஆனா யார ரொம்ப பிடிக்கும், ஏசாவை ரொம்ப பிடிக்கும். அப்போ ஏசா எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொன்னா, அவன் ஒரு வேட்டைக்காரன், வனாந்தரத்துல சஞ்சரிக்கக்கூடிய ஒரு மனிதன். ஆனா யாக்கோபு எப்படிப்பட்ட மனிதன்? 27 இருக்குது, குணசாலியும் கூடாரவாசி, அம்மா முந்தானையை பிடிச்சிட்டு சுத்துறது. பெரும்பாலும் அம்மா வளர்க்கிற பிள்ளை நல்ல பிள்ளையா தான் இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப பாருங்க, அம்மாவோட கூட கூடாரத்தில் இருக்கிறவன் அவன் குணசாலி, பண்புள்ளவன். ஆனா என்ன, கொஞ்சம் போய் சொல்லுவான், கொஞ்சம் ஏமாத்துவான், தான் மட்டும் முன்னேறணும்னு நினைப்பான். அவ்வளவுதான். யாரு? யாக்கோபு. மற்றபடி நல்ல குணசாலி. அல்லேலூயா. ஆனா ஏசா முரட்டுக்காரன். எப்படி முரட்டு? அவன் என்ன பண்ற, வேட்டையாடுறவன், காட்டுக்கு போறவன், மிருகங்களை வேட்டையாடக்கூடிய எப்படி இருப்பான், மிருகத்தனமா தான் இருப்பான். அவனுடைய குணம் அப்படிப்பட்ட குணம் தான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு நாள் என்ன பண்ணா ஏசா,
வேட்டையாடிட்டு வரும்போது கிடைச்சதோ கிடைக்கலையோ இத்தனை நாள் ஆச்சோ தெரியல, வரும்பொழுது அவனுக்கு ரொம்ப பசி. அப்போ யாக்கோபு என்ன பண்றான், அவங்க அம்மா கற்றுக் கொடுத்துருக்காங்க நல்லா சமைக்கிறதுக்கு. அல்லேலூயா. இந்த நாட்கள்ல ஆம்பளை பசங்க நல்லா சமைக்க கற்றுக்கணும். ஏன்னா வரும் நாட்கள்ல பொம்பளை பிள்ளைங்க சமைக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக இப்போ அந்த திருமண நிச்சயதார்த்தத்துல நீங்க பாத்தீங்கன்னா முதல் கேள்வி என்ன கேட்பாங்க, பெண் வீட்டார், மாப்பிள்ளைக்கு நல்லா சமைக்க தெரியுமா? அப்படிதான் இப்ப கேட்கறாங்க. அல்லேலூயா. ஏன்னா என் பொண்ணுக்கு சமைக்க தெரியாது, அது ஐடி ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணுது, அங்க ஒர்க் பண்ணுது, இங்க ஒர்க் பண்ணுது, மாப்பிள்ளைக்கு சமைக்க தெரியுமா? காலம் எப்படி மாறி போச்சு பாருங்க. அல்லேலூயா. நல்ல வேலையா இந்த யாக்கோபு நல்லா சமைக்க தெரியல, அவன் நல்லா மணக்கிற மாதிரி ஒரு கூட சமைச்சான். அந்த ஸ்மெல் வந்தவொடனே இன்னும் பசி ஏசாவுக்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அவன் போய் கேட்கிறான், ஏசா யாக்கோபு எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் ரொம்ப டயர்டா இருக்கேன், களைப்பா இருக்கிறேன், நீ செய்த அந்த கூழ் எனக்கு ஒரு கூடுன்னு சொல்லிட்டு. அப்ப என்ன பண்றான் இந்த தந்திரக்காரன் யாரு, யாக்கோபு. அவன் என்ன சொல்றான், உன்னுடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தை இடத்துல விற்று விடு, நீ வித்துட்டேன்னு சொன்னா நான் என்ன பண்றேன், உனக்கு அந்த கூட நான் உனக்கு தரேன், நானே சாத போறேன். அதுல என்னடா சிரேஷ்ட புத்திர பாகம்? சிரேஷ்ட புத்திர பாகம்னா ஃபர்ஸ்ட் பார்ன் ரைட்ஸ். மத்திய கிழக்கு நாடுகள்ல குறிப்பா இந்த யூத மக்களிடத்துல ஒரு பழக்கம் உண்டு, முதற் பிறந்தவனுக்கு ஒரு சிறப்பு சலுகை உண்டு. அது என்ன அந்த சிறந்த சலுகை அப்படின்னா, தேவனை தொழுது கொள்ளுகிற வழிபாட்டில் ஆராதனையில முதல் இடம், தலைமை இடம் அவங்களுக்கு இருக்கும். அது இல்லாம குடும்பத்திலும் தலைமை பொறுப்பு. ஒரு கூட்டமாக தான் இருப்பாங்க. யாக்கோபு, யோபு இவங்கெல்லாம் ஒரு கூட்டமாக தான் இருப்பாங்க. அந்த கூட்டத்துக்கு, அந்த ஜன கூட்டத்துக்கு ராஜா மாதிரி இருப்பாங்க. அப்ப அந்த மரியாதை யாருக்கு கிடைக்கும்? தலைச்சன் பிள்ளைக்கு தான் கிடைக்கும். அல்லேலூயா. அது இல்லாம குடும்ப சொத்துல டபுள் போர்ஷன் கிடைக்கும், ரெட்டிப்பான பங்கு கிடைக்கும். அல்லேலூயா. யாருக்கு கிடைக்கும்? தலைச்சன் பிள்ளைக்கு, ஃபர்ஸ்ட் பார்ன் பிள்ளைகளுக்கு என்ன கிடைக்கும்? இந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இவனை பொறுத்த மட்டும், ஏசாவை பொறுத்த மட்டும், ஆபிரகாமுக்கு வாக்குறுதி பண்ணின அந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள் யாருக்கு தான் கிடைக்கணும்? ஏசாவுக்கு தான் கிடைக்கும். இதை சரியா உணராம யாரு அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை வித்து போட்டான்? ஏசா. யாருக்கு வித்து போட்டான்? யாக்கோபுட்ட வித்து போட்டான். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. யாக்கோபு வேற எதையாவது கேட்டுக்கலாம். ஏய், நீ அதை கொடுற, வேட்டாளி வந்து இல்ல, உன்னோட வில்ல கொடு, உன் அம்ப கொடு, நீ போட்டுக்க சட்டையை கொடு, அதை கொடு, வேற எதையாவது கேட்டுக்கலாம். ஆனா அவன் குறிப்பா எதை கேட்கிறான்? உன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை கொடு, ஃபர்ஸ்ட் பார்ன் ரைட்ஸ் எனக்கு கொடு. அவனுக்கு எப்படி கேட்கணும்னு தோணுச்சு? அவனுடைய மகத்துவம் அவனுக்கு தெரியுது. முதற் பேரானவரின் ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு யாருக்கு தெரியுது? யாருக்கு தெரியுது? எப்படி அவனுக்கு தெரியுது? இவன் தான் கூட அவசியாச்சா, அம்மா கூடவே இருக்கிறானா? அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க, அவனே நீ கர்ப்பத்தில் இருக்கும்போது, என் வயிற்றுல இருக்கும்போது 2 பேரும் சண்டை போட்டு கிடந்தீங்க. அப்போ நாங்கள் கத்திரத்தில் போய் கேட்டோம், என்ன பண்ணுறது எனக்கு தெரியல, ஒன்றுக்கு ஒன்று அடிச்சுக்கிட்டே டமா டொங்கிட்டு என்ன ஆகுமோ ஏதோ அவனை கத்திரிட்ட போய் கேட்டேன். கத்தர் அப்புறம் சொன்னாரு, இளையவன் அவன் தான் மூத்தவனா இருப்பான், மூத்தவனாகி ஏசா உன்னை சேவிப்பான், அந்த ஆசீர்வாதம் உனக்கு தான் வரும் அப்படின்னு அன்னைக்கே ஆண்டவர்கிட்ட சொன்னாரா அப்படின்னு யார் சொல்லியிருப்பா? அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க. அது அவனுடைய மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு. சமயம் கிடைச்சது, அவன் என்ன பண்ணான்? டேய், உன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை என்ன பண்ணிடு, என்கிட்ட கொடுத்துரு என்று சொல்லி அவன் சரி போ சொல்லி என்ன பண்ணான்? அவன் கொடுத்துட்டான். ஒருவேளை 10 ஆட்கள் வச்சு கொடுத்தாலும் எனக்கு தெரியாது. ஆனா தேவன் அதை பார்த்து கொண்டிருந்தான். அந்த சிரேஷ்ட புத்திர பாகம், அந்த உரிமை அது யாருக்கு? ஆபிரகாம், ஈசாக்கு அவர்களோடு தேவன் உடன்படிக்கை செய்து கொண்டாரா இல்லையா? உன் சந்ததியை இந்த பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன், வானத்து நட்சத்திரத்தை போல பெருக பண்ணுவேன், உனக்குள் இந்த பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும், உன்னை ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை நான் சபிப்பேன். இது யாருக்கு சொன்னது? ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு. இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் இவன் ஒரு பொருட்டா எண்ணாமல் அலட்சியம் பண்ணி யார்கிட்ட வித்து போடுறான்? யார்கிட்ட வித்து போடுறான்? யாக்கோபு. இதை தேவன் பார்க்கிறார். அலட்சியம் பண்ணதுனால அந்த ஆசீர்வாதத்தை என்ன பண்றான்? அவன் இழந்து போறான். இந்த நாளிலும்
தேவன் உங்களோடு கூட பேசி உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதங்களை கொடுத்திருப்பார். நீங்கள் ரட்சிக்கப்பட்டதினால், இந்த ஆலயத்துக்குள்ள நீங்கள் வந்ததினால, போதகர் மூலமாக, வேத வசனங்கள் மூலமாக, ஜெபத்தின் மூலமாய், ஆராதனையின் மூலமாக தேவன் உங்களுக்கு பலவித ஆசீர்வாதங்களை தந்திருப்பார், இன்னமும் தருவார். அதை நீங்க ஒரு அலட்சியமாய் பொருட்டாய் எண்ணாமல், மற்ற மனிதர்களைப் போல நான் வாழணும், மற்ற மனிதர்களைப் போல நான் நடக்கணும், அந்த வழிமுறைகளை நான் பின்பற்றுவேன் அப்படின்னு நீங்க போனீங்கன்னு சொன்னா, இந்த ஆசீர்வாதங்களை நீங்க அலட்சியப்படுத்துவீங்கன்னு சொன்னா, ஒரு நாள் வரும் தேவன் அப்பொழுது கேட்பார், அம்மா உங்க ஏத்து வீட்டுக்கார அம்மாவை நான் ரட்சிக்கல, உங்க சொந்தக்காரர்கள் அந்த அத்தை, அந்த அம்மா, உங்க மாமியா, அவங்களெல்லாம் நான் ரட்சிக்கலமா, ஒன்னதான் நான் ரட்சித்தேன், இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்த, நீ அதை அலட்சியம் பண்ணிட்டு மறுபடியும் பழைய இடத்துக்கே போறியம்மா என்று சொல்லி தேவன் நியாயத்திற்குள்ள கொண்டு நிறுத்துவார். அவரோடு கூட 1000 வருடம் அரசாளும் அந்த தகுதி. நீங்களா ராஜா, நீங்களா ராணி, தெரியுமா? இந்த உலகத்தில் இப்பொழுது கொஞ்சம் கஷ்டப்படுறீங்க, கொஞ்சம் காலம். ஆனால் தேவன் நிச்சயமாய் வருவார். அவருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. அந்த தேவனோடு கூட நீங்களும் ஆள போகிற ராஜாத்திகள். நீங்களா ராஜா, நீங்களா ராணி. நம்புறீங்களா? நம்புறவங்க கரங்களை தட்டி, ராஜாவே நமக்கு, இயேசு ராஜாவே நமக்கு நன்றி, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. சரி, இப்போ யாக்கோபு மேற்கொண்ட 3வது போராட்டம், அதை நம்ம பார்க்கலாம். ஆசீர்வாதத்தை திருடுதல். அல்லேலூயா. எபிரேய சொல்லு ஃபர்ஸ்ட் பான், அதுக்கு என்ன இருக்குன்னா பொரோகா அப்படின்னு இருக்கும். பிளஸ்ஸிங், ஆசீர்வாதத்துக்கு பெரேகா அப்படின்னு இருக்கும். அந்த சொல், அந்த சொல்லுல உள்ள எழுத்துக்களை இடமாத்தி போட்டா 2 வரும். அது ஒரு ஒரு பண்ணுன்னு சொல்லுவாங்க எபிரேய மொழி. என்னது? முதல் பேரானவர்களுக்கான ஆசீர்வாதத்தை குறிக்கின்ற அந்த சொல்லுக்கு பேரு பொரோகா. ஆசீர்வாதங்களுக்கான சொல் அப்படின்னு கேட்டா பெரேகா. அல்லேலூயா. அது ஒரு காரியம் ஹீப்ரு பைபிள்ல அது இருக்கும். அதை நீங்க தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இப்போ 3வது போராட்டத்தை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அவன் என்ன பண்றான்? இப்போ ஆசீர்வாதத்தை திருடி கொள்ள போறான். முன்னாடி எதை திருடினான்? வஞ்சகமா ஏமாத்தி என்ன பண்ண? சேஷ்டபுத்திர பாகத்தை வாங்கிட்டான். இப்ப என்ன பண்ண போறான்னா, ஆசீர்வாதத்தை திருட போறான். யார்கிட்ட இருந்து? தன் தகப்பனிடமிருந்து. 27ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வந்தீங்கன்னு சொன்னா, நம்ம ஈசாக் ஐயாவுக்கு கண்ணு கொஞ்சம் மங்கலா இருக்கு. அவர் முடிவு பண்ணிட்டாரு, நம்ம என்ன பண்ண போறோம்? சாக போறோம்னு. சாக போறதுக்கு முன்னாடி தன்னுடைய பிள்ளையை கூப்பிட்டு, அப்பா நான் சாக போறேன், என்னுடைய மரணம் சமீபமா இருக்குது, நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன், என் ஆத்துமா சந்தோஷமா மகிழ்ச்சியில உன்னை ஆசீர்வதிக்கும்படி என் மகனே, எனக்கு பிடிச்ச வேட்டத்தை அதான் எனக்கு வேணும். நீ போய் வேட்டைக்கு போய் நல்ல ஒரு கெடாயா குடிச்சிட்டு வந்து வெட்டி எனக்கு என்ன பண்ணு, சமைச்சு வாய்க்கு ருசியாக கொடுறான். அவனை சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு, உடம்பு சரியாம இருக்கு. இப்போ சாப்பிட்டா கூட உடம்பு சரியாம தான் போகும், பரவாயில்ல, செத்தாலும் பரவாயில்ல, நல்லா ருசியா சாப்பிட்டு கடைசியா சாவுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈசாக்கு என்ன பண்றான்? தன்னுடைய மூத்த மகனாகிய ஏசாவை கூப்பிடுகிறான். நியாயமா அவன் யாரை கூப்பிடணும்? யாரை கூப்பிட்டுருக்கணும்? 2 பேரையும் கூப்பிட்டுருக்கணும். ஆனா அக்காலைய வழக்கப்படி ஏசா தான் மூத்தவன், அவன் தான் ரைட், ஓகே. அது புறஜாதிகளுடைய உள்ள வழக்கம், உலக வழக்கம், நியமம். ஆனா தேவன் ஒரு வாக்கு கொடுத்திருக்காரு இல்லையா? மூத்தவன் இளையவனை சேவிப்பான். அப்போ மூத்த மகனுக்குரிய அந்த ஆசீர்வாதம் யாருக்கு தான் உண்டு? யாக்கோபுக்கு தான் உண்டு இல்லையா? இருந்த போதிலும் கடவுளுடைய வார்த்தையும் கடவுளுடைய சித்தத்தையும் மீறி யார் என்ன பண்றான்? ஈசாக்கு தன்னுடைய மூத்த மகனாகிய ஏசாவை கூப்பிட்டு, நீ போய் என்ன பண்ண, ஒரு வேட்டையாடி எனக்கு தகுந்த மாதிரி சமைச்சு கொண்டாந்து எனக்கு போட்டு நான் உன்னை என்ன பண்றேன், சாப்பிட்டுட்டு உன்னை ஆசீர்வாதம் பண்றேன்னு சொல்லுவான். இதை உணிஞ்சிருந்து யார் கேட்பா? ரெபேக்காள் கேட்பா. ரெபேக்காள் தன்னுடைய மகனை கூப்பிட்டு, உங்க அப்பா மூத்த மகனான ஏசாவை ஆசீர்வதிக்க போறாரா, நீ என்ன பண்ணு, ஏசாவுடைய ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு நீ என்ன பண்ண, அவங்க அப்பாட்ட போயிட்டு அந்த ஆசீர்வாதத்தை நீ வாங்கிக்க. ஏன்? அது ரொம்ப முக்கியமானது. ஆசீர்வாதம் தகப்பனிடமிருந்து பெறக்கூடிய அந்த ஆசீர்வாதம் மிக மிக முக்கியமான ஒன்று. அல்லேலூயா. ஏன்னா தேவன் அதை அப்படியே அங்கீகரிப்பார். தகப்பன் செய்கிற ஆசீர்வாதத்தை, பிள்ளைகள் மேல செய்கிற ஆசீர்வாதத்தை, ஜெபத்தை கடவுள் அங்கீகரிப்பார், அதுக்கு பதில் கொடுப்பார். அல்லேலூயா. பெரியவர்கள் சிறியவர்களை ஆசீர்வதிப்பது முறைமை என்று வேதம் சொல்லுது.
அல்லேலூயா. பெரியவர்களாகி நீங்க உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும், அவங்களை ஆசீர்வதிக்கணும். எப்படி நம்ம திட்டுவோம்? உருப்படாதவனே, என்னென்ன வார்த்தை இருக்கோ எல்லா வார்த்தையும் சொல்லி நம்ம என்ன பண்றோம்? நீ உருப்படவே மாட்டேன், நீ தேரவே மாட்டேன், நீ அப்படியா போடுவ, இப்படியா போடுவ, அப்படிதான் நம்ம பிள்ளைகளை திட்டோம். அப்படியா? நீங்க அப்படி திட்டுறீங்களா? அப்படி திட்டக்கூடாது. உங்க பிள்ளைகளை ஆசீர்வாதமான வார்த்தை, கோபம் வந்தாலும் கூட நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யக்கூடாது. இதுதான் வேதம் சொல்லுது. அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளை கண்டிங்க, திருத்துங்க. ஆனால் தேவையில்லாத சாபமான வார்த்தைகளை உங்கள் பிள்ளை மேல சொல்லக்கூடாது. நீ உருப்படவே மாட்டடா, நீ படிக்கவே மாட்டடா, ஆளுமைக்கு தாண்டா போவேன் அப்படின்னு என்ன பண்ணாதீங்க. தொடர்ந்து 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 சொல்லி அந்த சாபமான வார்த்தைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லாதீங்க. அல்லேலூயா. இந்த சபையில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளும் பெரிய ஆட்களாக வருவாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு வந்தவொன்னா ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னாரு, பாஸ்டர்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். இந்த இடம் 10ஆம் தேதி வரும் நாட்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த இடம் உங்க சொந்த இடம் தான் இல்லையா? அப்படிதானா? மேலே இடம் இருக்கா? மேலே கட்டியிருக்கா? இன்னும் கட்ட போறீங்க சீக்கிரம். அல்லேலூயா. இந்த இடம் கொள்ளாது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்க போறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அங்க பாருங்க, யாக்கோபு என்ன செய்யலாம்? ஒரு நல்ல அந்த அந்த ஆட்டு மந்தையில் இருக்கிற ஒரு நல்ல ஆடை பிடிச்சிட்டு போய் அம்மாட்ட கொடுத்து நல்லா சமைச்சு, அம்மாவுக்கு தானே தெரியும் அப்பாவுக்கு எப்படி சாப்பிடுவாருன்னு, அதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா சமைச்சு கொண்டு போய் வச்சு அந்த ஆசீர்வாதங்களை அவன் திருடி கொள்ளுகிறான். ஏசாவுக்கு வர வேண்டிய அந்த ஆசீர்வாதங்களை என்ன பண்றான்? திருடி கொள்ளுகிறான். ஈசாப்பு என்ன பண்றான்? வந்தது இன்னான் என்று தெரியாமலே அவனை ஆசீர்வதித்தான் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டது. அல்லேலூயா. திரும்ப ஏசா வரான். அப்பா, நான் தான் உங்க மூத்த மகன் ஆகிய ஏசா, என்னை ஆசீர்வதிங்கப்பா, நான் வேட்டையாடி இந்த கறியை கொண்டாந்து வச்சிருக்கேன், என்ன பண்ணுங்க, ஆசீர்வதிங்கன்னு சொன்னோன்னே அவன் பிரமித்து நடுங்கி போகிறான். அப்ப இதுக்கு முன்னாடி வந்து எங்கள்கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போனானே, அவன் யாரு? அவன் யாரு? யாக்கோபு. அல்லேலூயா. ஆனா ஈசாக்கு அந்த சொன்ன வார்த்தையை திரும்ப மாத்தவே இல்லை. தன்னுடைய மகனை அவர் எப்படி ஆசீர்வதிக்கிறாருன்னா, அங்க பாருங்க, அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு தான் பாருங்க. தேவன் உனக்கு 28வது வசனத்துல இருக்கு, தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருள்வாராக. ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவார்கள். உன் சகோதரருக்கு நீ எஜமானாய் இருப்பாய், உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். நீங்க பயப்படுறீங்கம்மா, உங்க முதலாளி உங்க ஆபீஸ்ல உங்க இடத்துல பக்கத்துல நீங்க ஏன் பயப்படுறீங்க? உங்களை ஆசீர்வதிக்கிறவங்களை எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நீங்க தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததி. அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதம் ஈசாக்கு தன்னுடைய மகன்கிட்ட சொல்லிட்டா, யாக்கோபுகிட்ட சொல்லிட்டா. நான் சொன்னதுதான்ப்பா, நான் திரும்ப என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாகவே இருப்பான். அவன் திருடிட்டு தான் போனான், உன் ஆசீர்வாதத்தை அவன் திருடிட்டு தான் போனான். ஆனா அவன் நினைவு கூர்ந்திருப்பான். யாரு? ஈசாக்கு நினைவு கூர்ந்திருப்பான். அப்ப தாயின் கர்ப்பத்திலேயே கர்த்தர் சொன்னாரே, மூத்தவன் இளையவனை சேமிப்பான்னு. அப்ப அந்த மூத்த பையனுக்குரிய ஆசீர்வாதம் யாருக்கு தான் வரும்? யாக்கோபுக்கு தான் வரும்னு சொன்னாரு. நான் தான் மடத்தனமா, புத்தி இல்லாதனமா யார் ஆசீர்வதிக்க சொன்னேன்? ஏசாவை வர சொன்னேன். ஆனா உண்மையிலே தேவன் என்ன பண்ணிட்டாரு? ஒரு விளையாட்டு விளையாடிட்டாரு. அல்லேலூயா. அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாகவே இருப்பான் என்று சொல்லி என்ன பண்ணாரு? அப்படிதான் சொன்னதுதான். யாரு? தேவ பிள்ளைகள் ஒரு வாக்கு கொடுத்ததுதான். நான் இந்த காரியத்துக்காக இந்த காணிக்கை கொடுக்குறேன், இந்த பொருத்தனை செய்யறேன் அப்படின்னு சொல்ல இருக்கணும். நாங்க போன மாதம் பண்புடி சர்ச்சுக்கு நாங்க போனோம். அப்போ இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லி கடைசியில ஒரு பெண்மணி, அவங்களும் உங்களை போல கஷ்டப்படக்கூடிய ஒரு பெண்மணி தான், கூலி வேலை செய்யக்கூடிய ஒரு பெண்மணி. அவங்க எனக்கு வந்து முடிவு சொன்னாங்க, ஐயா, நான் ஆண்டவருக்கு ஒரு பொருத்தனை செய்திருக்கிறேன், பைபிள் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு பொருத்தனை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணாங்க. அவ்வளோ கஷ்டத்துலையும் என் வீட்டில் எல்லாரும் எனக்கு சப்போர்ட் கிடையாதுயா, ஆனால் நான் ஆண்டவருக்காக துணிந்து நிற்கிறேன். என்னுடைய கணவர், என்னுடைய மாமியார், என் உறவினர்கள், அக்கம் பக்கத்தில் யாரும் எனக்கு சப்போர்ட் கிடையாது. ஆனால் ஆண்டவர் நான் பொருத்தனை செய்திருக்கிறேன். இந்த வேதாகமத்தை, இந்த நித்திய வாழ்வை கொடுக்கும் இந்த வேதாகமத்தை நான் வாங்கி கொடுக்கணும்னு பொருத்தனை செஞ்சிருக்கிறேன்னு அவங்க எனக்கு கூலி வேலை செய்கிறவங்க 7,000 ரூபாய் கொடுத்தாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அதுபோல இந்த வாழ்வு தரும், நித்திய வாழ்வை தரும் இந்த
வேதாகமத்தை மற்றவர்களுக்கு பரிசீலிக்க விரும்பினால் நீங்கள் என்ன பண்ணலாம், அதுக்கான பிரிண்டிங் சார்ஜை அருமையான அண்ணன்ட்டு நீங்கள் கொடுக்கலாம், அல்லது பாஸ்டர்கிட்ட சொல்லி அவங்க நம்பரை வாங்கிக்கலாம். உங்கள் வீட்டில் நல்ல விசேஷமான ஒரு நாட்கள் வரும், ஒருவேளை நல்ல பர்த்டே ஃபங்க்ஷன் வரலாம், அல்லது திருமணம் வரலாம், நல்ல சந்தோஷமான நிகழ்வுகள் வரலாம். அப்போ என்ன பண்ண, நீங்கள் ஒரு பொருத்தனை செய்திக்கலாம். ஆண்டவரே ஒரு பைபிள் பிரிண்டிங் 50 ரூபா. அப்போ 500 ரூபாய்க்கு எத்தனை பைபிள் வரும்? ஒரு 500 ரூபா, ஒரு 1000 ரூபா. ஒரு பொருத்தனையை என்ன பண்ணலாம், இந்த வேதாகமத்தை நான் மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு நான் என்ன பண்ணுறேன், பொருத்தனை செய்து கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணலாம், செய்யலாம். அநேகர் அப்படி செய்யலாம். அல்லேலூயா. நீங்கள் என்ன பண்ணலாம், அப்படி செய்யலாம். அல்லேலூயா. இந்த யாக்கோபு என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, அந்த ஆசீர்வாதத்தை திருடி கொள்கிறான். இது யாருக்கு? வழி வழியாக வரக்கூடிய ஆபிரகாம், ஈசாக்கு அவர்களுக்கு வரக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை என்ன பண்றான், அவன் திருடி கொள்றான். இப்படிதான் போராடி தான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறான். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும் அந்த எண்ணம் நல்லதுதான், ஆனால் நோக்கம் தப்பது, வழிமுறை தப்பு, மெத்தடு தப்பு. அப்படிதானே? அப்படிதானே? ஆமா. கடவுள் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பார். அந்த ஆசீர்வாதங்களை அடைவதற்கு நம்ம குறுக்கு மூளையை பயன்படுத்தி, இது சின்ன மூளையை பயன்படுத்தி பல வழி யோசித்து இப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாம். தேவன்கிட்ட நம்ம கேட்கவே மாட்டோம். தேவனை செயல்பட நம்ம விட மாட்டோம். நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய ஊழியத்துல பல திட்டங்களை கொடுத்திருப்பாங்க, பல ஐடியாக்களை கொடுத்திருப்பாங்க. ஆனா நம்ம மூளையை பயன்படுத்தி இப்படி செய்யலாம், அப்படி செய்யலாம், இப்படி செய்யலாம்னு பல யோசனை நாமளாவே நம்முடைய சொந்த முயற்சி எடுத்தோமானால் அதுல விழுந்து போயிடுவோம். அதுல உங்களுக்கு முழு வெற்றியே கிடைக்கும். அதில் ஒருவேளை வெற்றி கிடைக்கலாம், அது தேவன் கிருபையாய் உங்களுக்கு கொடுக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, 4வது ஒரு போராட்டம், ஆசீர்வாதத்துக்காக போராடினது 3வது போராட்டம். 4வது ஒரு போராட்டம் எங்கன்னா தன்னுடைய மாமனார் வீட்டில் போராடுறான். அல்லேலூயா. சகோதரன் ஏசா என்ன சொன்னாங்க, சேஷ்டபுத்திர பாகத்தையும் திருடிட்டான், இந்த ஆசீர்வாதத்தையும் திருடிட்டான். உன்னை என்ன பண்றேன், என் அப்பா சாகிற நாள் ஒரு நாள் வரும், அந்த துக்கத்துக்கு நீ எப்படி இருந்தாலும் எங்க போனாங்க வந்து தானே ஆகணும், உன்னை நான் கொண்டு போட்டுறேன்னு சொல்லி யார் சொன்னாங்க? ஏசா சொன்னான். இந்த செய்தியை அவங்க அம்மா யாக்கோபுக்கு சொல்லி, அவனே நீங்க இருக்காத, என்னுடைய பிறந்த வீட்டுக்கு நீ போ. எங்க போ? பதான் ஆறாம் அந்த இடத்துக்கு போயிடு. அங்க போயிட்டு நான் அங்கேருந்து நான் வந்தேன், உன்னுடைய மாமன் அங்க லாபான் இருப்பான், நிச்சயமா அவனை ஆதரிப்பான். நீ அங்க போய் இருந்து கொஞ்ச நாள் உன்னுடைய சகோதரனுடைய கோபம் ஆரட்டும், நான் திரும்ப கூப்பிடுறேன், அது வரைக்கும் நீ அங்கேயே இருன்னு சொல்லி அவனை அனுப்புவான். போற வழியில தான் பெத்தேல் இருக்கிற இடத்துல வெறும் கையா போவான். ஈசாக்கு ஒண்ணுமே கொடுக்கல அவனுக்கு, வெறும் கையா போவான். எப்படி? வெறும் கையா போவான். யார் போவா? யாக்கோபு வெறும் கையா, கோலும் தடியுமாய் இந்த இடத்த விட்டு நான் போனேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவான். அல்லேலூயா. ஆனா வரும்போது எப்படி வந்தாங்க? 2 பரிவாரங்களோடு வந்தாங்க. அல்லேலூயா. போகும்போது வெறும் கை, தரித்திர ஒன்றுதான், ஓட்ட பாக்கெட். அந்த பெத்தேல் இருக்கிற இடத்துல கல்ல தலைக்கு வச்சு என்ன பண்றான், தூங்குறான். நடுவு அந்த ராத்திரியில் ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறார். என்ன பேசுறாரு? அவனோடு என்ன பேசுறாரு? அந்த பகுதியை எடுக்க முடியுமா? நீ படுத்திருக்கிற இந்த பூமியை என்ன பண்ணுவேன், தருவண்ட யாக்கோபு, நீ பயப்படாதடா, நீ பயப்படாத. உன் சந்ததி பூமியின் தூளை போகிறோம். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். உடனே ஓ அப்படியா, என் தகப்பனுடைய தேவனாய்வர் அப்படின்னு சொல்லி ஒரு பொருத்தனை பண்றான். திரும்ப நான் இங்க வரும் பொழுது நான் சம்பாதிச்ச எல்லாத்தையும் என்ன கொடுக்குறேன், 10ல் 1 கொடுக்குறேன்னு பொருத்தனை பண்ணிடுவான். அல்லேலூயா. பெரிய மாணவர்களே, நான் ஒன்று சொல்றேன் கேள்வி. ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்கிறது அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம். ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்கிறவன் அதனுடைய ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக் கொடுக்கிறான். கொடுக்காதவன் இன்னமும் தரித்திரனாய் இருப்பான். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஏவினால், இந்த காணிக்கை, இந்த ஊழியத்துக்கு, இந்த காரியங்களுக்கு கொடுக்கவும் ஏவினால் நீங்க கொடுங்க. பொருத்தனை பண்ணினா பொருத்தனையை நிறைவேற்று, அப்பதான் உங்க ஜெபம் கேட்கப்படும். இல்லைன்னா ஆண்டவர் உங்களை நம்ப மாட்டார். இந்த யாக்கோபு ஒரு பொருத்தனை பண்ணிக்கொண்டான். இந்த தேவன் எனக்கு நான் போகும் இடமெல்லாம் என்னை காக்க வேண்டும், என்னை அவர் காக்கணும். காத்து எனக்கு உண்ண உணவும்
ஆகாரமும் அவர் எனக்கு கொடுத்தாருன்னா திரும்ப இந்த தேவனுக்கு நான் என்ன பண்ணுவேன், தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி அவன் என்ன பண்ணான், பொருத்தனை செய்து கொண்டான். அப்படியே அவன் செலுத்தி இருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் மாமன் வீட்டுக்கு போறான்? 20 வருஷம் மாமனார் வீட்டுல கஷ்டப்படுறான். நான் வேகமா சொல்லி முடிச்சிடறேன். 20 வருடங்கள் அந்நிய இடத்துல, சொந்த ஊர்ல இருந்த வேற ஒரு இடத்துல 20 வருஷம். 2 மனைவிகள் அவனுக்கு. முதல் 7 வருஷம் ஒரு மனைவிக்காகவும், 2வது அந்த நாள்ல வழக்கம். இப்ப யாரும் 2 மனைவியை கட்டக்கூடாது, சரியா? 14 வருஷம் மனைவி பிள்ளைகளுக்காகவும், லாபானுடைய மந்தைக்காக ஒரு 6 வருஷம், கிட்டத்தட்ட 20 வருஷம் அவன் என்ன பண்ணானா, கடுமையா உழைச்சான். யாக்கோபு கடுமையாக உழைப்பதை பார்த்து தேவன் யாரை ஆசீர்வதித்தார்? லாபானை ஆசீர்வதித்தார். அதனால லாபானை விட்டு விடுவதற்கு யாருக்கு மனமில்லை? யாக்கோபை விட்டு விடுவதற்கு லாபானுக்கு மனமே இல்லை. ஒருவேளை சொல்லியிருப்பாங்க, நான் போறேன்னு சொல்லி, நீ போக கூடாதா, நீங்க. அப்ப தேவ பிள்ளை எங்க இருக்கிறாங்களோ, நீங்க தேவனுக்கு பயந்து கடுமையாய் உழைக்கும் பொழுது உழைக்கிறவன் தான் வெற்றி அடைவான். ஆண்டவர் எனக்கு தருவார் 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 தருவார்னு உழைக்காம, முயற்சி செய்யாமல் நீங்கள் இருப்பீர்களானால் தோற்றுதான் போவீர்கள். அல்லேலூயா. கடுமையாய் உழைக்க வேண்டும். இந்த யாக்கோபு கடுமையாய் உழைக்கிறவன். எப்படி சொல்றேன் அப்படின்னா, இந்த 20 வருடங்களுடைய முடிவில் என்ன பண்ணுவான், திரும்ப தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு வருவான். அப்படி வரும் பொழுது வர வழியில லாபான் அவனை பிடிச்சிருவான். இல்லை சொல்லாம நீ ஓடி போயிட்டே